இந்த பிளே பாய் பிளே கேர்ள் கேரக்டர்லாம் எப்படி உருவாகிறாங்க தெரியுமா? சைக்காலஜிக்கல் நம்பர் 2 வெரைட்டி. ஹியூமன் 6 டைப் ஆஃப் சைக்காலஜிக்கல் நீடாக பிரிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதில் செகண்ட் டைப் வந்து அன்சர்டனிட்டின்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் வெரைட்டி. இந்த வெரைட்டிங்கிற சைக்காலஜிக்கல் நீட் யாருக்கு வந்து டாப்பில் இருக்குதோ இவங்களோட பிஹேவியர் உலகத்தை எப்போதுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதிகமாக நிறைய ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிவனாக இருக்கும். சின்ன வயசுலேருந்தே இவங்க எல்லா விஷயத்துலையும் இன்வால்வ் ஆவாங்க, எல்லா போட்டிலையும் கலந்துக்குவாங்க, ஸ்போர்ட்ஸில் கேம்ஸில் எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆவாங்க. இவங்களுக்கு நிறைய ட்ரை பண்ணுறது பிடிக்கும். நிறைய ஷூஸ், நிறைய செப்பல், நிறைய ட்ரெஸ், நிறைய காம்பினேஷன்ஸ் இவங்க ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதிகமாக ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும் இவங்களுக்கு. சப்போஸ் ஜாபுக்கு போகிறாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரே கம்பெனியில் ரொம்ப நாள் இருக்க முடியாது, போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு சீக்கிரம் கம்பெனி ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. இல்லைனா அவங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஸ்விட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இது இவங்களோட நேச்சுரல் ட்ரிவன், ஆட்டோமேட்டிக்காக இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ப்ரோக்ராம் ஆயிருக்காங்க. சப்போஸ் இவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன்னாலேயோ இல்லை ப்ரெஷர்னாலேயோ இவங்க இந்தமாரி வெரைட்டியாக எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டுறாங்க, ஒரு செடென்ட்ரியாக ஒரே மாதிரி ரொட்டீன்குள்ளே போயிட்டுருக்காங்கன்னா இவங்க மைண்டுக்குள்ளே பஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். நீ ஏன் இப்படியே இருக்க, எதையாச்சும் வித்தியாசமாக ட்ரை பண்ணு. பட் சுச்சுவேஷனால் எதுவுமே பண்ண முடியலை அப்படின்னா அதுக்கப்புறம் மற்றவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது இந்த டிஃப்ரெண்ட் பீப்புள் கிட்ட பேசுறது இவங்களுக்கு கொஞ்சம் கிக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ சப்போஸ் ஆப்போசிட் செக்ஸில் இருக்கிற பர்சன் கிட்ட, ஒரு மென் விமன் கிட்டயோ இல்லை விமன் மென்னுக்கிட்டே பேசும்போது, டிஃப்ரெண்ட் மென்னுக்கிட்ட பேசும்போது உன் மைண்டுக்குள்ள இந்த விதவிதமான மக்கள் நல்லா இருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இவங்களோட பேசும்போது நல்லா இருக்குதுங்கிற இந்த உணர்வு உருவாக ஆரம்பிக்கும். யாராச்சும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்சனை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி இன்டெப்த்தாக போக ஆரம்பிப்பாங்க. இங்கேருந்து உருவாகிறது தான் இந்த பிளே பாய் இல்லை பிளே கேர்ள் அப்படிங்கிற கேரக்டரும் கூட. பட் இதுவே இந்த பர்சன் இந்த சைக்காலஜிக்கல் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா உலகத்தில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு ரொம்ப ஒரு பெட்டரான லைஃப்பை வாழ்கிறதுக்கும் பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் யாராச்சும் உங்களை பிரேக்கப் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் காரணமாக இருந்திருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் அந்த ஆப்போசிட் பர்சன் வெரைட்டி அப்படிங்கிற கேரக்டராக இருந்து அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனாலேயோ ப்ரெஷர்னாலேயோ அவங்க லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாமல் இருந்திருந்தாங்கன்னா அதுக்கு உங்களுக்கு பதிலாக இன்னொரு பர்சனை சூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. தட்ஸ் இட். இட்ஸ் ஜஸ்ட் அ சைக்காலஜிக்கல் மோட்டிவேஷன், நாட் அ பர்சனல் இன்டென்ஷன். ஓகே, see you.